நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கு பிறகு பெசாத்து புதிய அரசியல் கூட்டணியை அமைக்கும் என்று அதன் தலைவர் முகைதீன் யாசின் அறிவித்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான பெசாத்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதிய கூட்டணியில் இகாத்தான் பிரிகாத்தின் ரக்கியாட்டில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகளும் இணையும் என தெரிவித்தார். அந்த கூட்டணியில் இப்ராஹிம் அலி தலைமையிலான புத்ரா கட்சியும் பி ராமசாமி தலைமையிலான உரிமை கட்சியும் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த மாநில தேர்தலுக்கு பிறகு பெசாத்து தனியாக இருக்காது என்றும் புதிய மற்றும் வலுவான அரசியல் கூட்டணியை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார். அந்த கூட்டணியே அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை பாஸ் கட்சியின் தலைமையிலான பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி தனது அடிப்படை அரசியல் நோக்கத்திலிருந்து விலகிவிட்டதாகவும் பெசாத்து தலைமைத்துவத்தை ஓரம் கட்டுவதற்காகவே பாஸ் கட்சி அவதூறுகளை பரப்பியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தாங்கள்தான் இஸ்லாமிய கட்சி என்பதால் அவர்கள் ஒருபோதும் பொய் பேச மாட்டார்கள் என்றும், அவர்கள் எப்போதும் சரி, நாங்கள்தான் எப்போதும் தவறு என்ற மனப்பான்மையுடன் செயல்படுகிறார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் மொத்தம் 103 வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் 36 தொகுதிகளிலும் போட்டிகள் நடைபெறும் என்றும், ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி கூட்டணிகள் இரண்டும் மாநிலம் தழுவிய அளவில் வேட்பாளர்களை நிறுத்தும் என்றும் தேர்தல் ஆணைய தலைவர் ரம்லான் ஹாரூன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். பக்காத்தன் ஹரப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் முறையே 36 மற்றும் 25 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. இதனைத் தொடர்ந்து பெசாத்து கூட்டணியிலிருந்து 24 வேட்பாளர்களும், பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியிலிருந்து 11 வேட்பாளர்களும், PSM பார்ட்டி ஒராங் அஸ்லி மலேசியா மற்றும் பார்ட்டி பெஜாசா ஆகிய கட்சிகளில் இருந்து தலா ஒரு வேட்பாளரும் போட்டியிடுகின்றனர். 4 சுயேட்சை போட்டியாளர்களும் இந்த தேர்தலில் பங்கேற்கின்றனர். முழு பட்டியலில் 94 ஆண்களும் 9 பெண்களும் அடங்குவர். மொத்தம் 8,89,490 நெகிரி செம்பிலான் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பாஸ் கட்சியின் தலைமையின் கீழ் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறி அதன் போராட்டத்தில் இருந்து விலகிவிட்டது என்ற முகைதீன் யாசினின் கூற்றை பாஸ் கட்சியின் தலைவர் ஹாடி அவாங் நிராகரித்துள்ளார். மாறாக இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்ததற்கு பெசாத்து கட்சியே காரணம் என்று ஹாடி குற்றம் சாட்டினார். அது உண்மையல்ல. பரிகாத்தான் நேஷனலுக்குள் பெசாத்துவின் முறைகேடுகளால் தான் இந்த பிளவு ஏற்பட்டது என்று நெகிரி செம்பிலான் மாநில தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் செயல்பாட்டின் போது ஜம்போல் மாவட்ட நிர்வாக வளாகத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். நேற்று பெசாத்து கட்சியை ஓரம் கட்டும் முயற்சியில் பாஸ் கட்சி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதன் தலைவர்களுக்கு எதிராக அவதூறான கூற்றுகளை பரப்பி வருவதாக முகைதீன் யாசின் குற்றம் சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பரிசான் நேஷனல் துணைத் தலைவர் டரஸ்ரீ முகமது ஹசான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் ரந்தாவ் தொகுதியில் நேரடி போட்டியை எதிர்கொள்கிறார். ரேம்பாவ் நாடாளுமன்ற தேர்தல் அதிகாரி முகமது ஜம்ரி முகமது இசா இது குறித்து தெரிவிக்கையில், 2004ஆம் ஆண்டு முதல் இந்த தொகுதியில் இருந்து வரும் முகமது ஹசான் பக்காத்தான் ஹரப்பானின் டாக்டர் அசீசுல் ஹக்கீம் மதியை எதிர்த்து போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் பொதுவாக தோக் மாட் என்று அழைக்கப்படும் முகமது ஹசான் பரிகாத்தான் நேஷனலின் ரோஸ்மால் மலாக்கானை எதிர்த்து 10,280 வாக்குகள் பெரும்பான்மையுடன் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் மற்றும் பரிகாத்தான் நேஷனல் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அந்தந்த கட்சிகளின் அரசியல் கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்வது அல்ல என்று மாசிசா தலைவர் வி காசியம் தெரிவித்துள்ளார். வாக்குகளை பிரிக்கக்கூடிய பலமுனை போட்டிகளை தவிர்ப்பதையும், ஒரு நிலையான மாநில அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதையும் மட்டுமே இந்த உத்திசார் ஒத்துழைப்பு நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நெகிரி செம்பிலானின் தொடர்ச்சியான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான, திறமையான மற்றும் செயல்திறன் மிக்க அரசாங்கத்தை நிறுவுவதே இந்த ஒத்துழைப்பின் நோக்கம் என்று ஸ்ரம்பானில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் இன்று தெரிவித்தார். இந்த ஒத்துழைப்பு ஒரு கூட்டணி ஆகாது என்று தெரிவித்த அவர், ஒன்றுக்கொன்று கட்டுப்பாடுகளையும் சமநிலைகளையும் ஏற்படுத்தும் பங்கை வகிக்கும் என்று கூறினார். சீன சமூகம் உள்ளிட்ட நாட்டின் பல்லின சமூகம், தாய்மொழி, கல்வி மற்றும் மத சுதந்திரம் ஆகியவை அரசாங்கத்தில் தொடர்ந்து பிரதிநிதித்துவம் பெறுவதை உறுதி செய்வதே மாசிசாவின் ஈடுபாட்டின் நோக்கம் என்பதால் எந்த கட்சிக்கும் மாசிசா நிபந்தனையற்ற ஆதரவை வழங்காது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
பெர்லிஸ் கங்காரில் உள்ள ஒரு இடைநிலை பள்ளியில் சக மாணவனை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக 3 முதலாம் படிவ மாணவர்கள் 2 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொடுமைப்படுத்துதலால் அந்த மாணவனுக்கு இடது கணுக்காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கடந்த வியாழக்கிழமை இரவு 11:27 மணிக்கு இச்சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக கங்கார் காவல் நிலைய தலைவர் உதவி ஆணையர் ஷரீஃபுடீன் முகமது யூசுப் தெரிவித்தார். பல மாதங்களாக தாம் கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் அதன் உச்சகட்டமாக அன்று நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் இந்த காயம் ஏற்பட்டதாகவும் அம்மாணவன் தன் தாயாரிடம் கூறியதாக ஷரீஃபுடீன் தெரிவித்தார். அந்த 3 மாணவர்களும் பாதிக்கப்பட்டவரை உதைத்து தாக்கியதாகவும் அவரது உடல் மற்றும் தலையில் 2 பெரிய குப்பை தொட்டிகளை வீசி எறிந்ததாகவும் அவர் மீது உமிழ்ந்ததாகவும் நம்பப்படுகிறது. அவர்கள் பாதிக்கப்பட்டவரிடம் பணம் பறித்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறார்கள். இந்த வழக்கு தண்டனை சட்டத்தின் 324 மற்றும் 507B பிரிவுகளின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் மயிலாடுதுறையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இன்று ஸ்லாங்கூர் கிள்ளான் புக்கிட்திங்கியில் அமைந்துள்ள அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை தந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். காலை 10:30 மணி முதல் தொடங்கி நடைபெற்ற இந்த ஆன்மீக நிகழ்வில் சிறப்பு பூஜைகள், குருமகா சன்னிதானத்தின் அருளாசி மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு இடம்பெற்றன. நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருளாசி பெற்றனர். திருமுறைகள் ஓதுவதன் அவசியத்தையும் அதன் பலன்களையும் குருமகா சன்னிதானம் எடுத்துரைத்தார். திருமுறைதான் நமது தாய் என்று அவர் கூறினார். குலதெய்வங்கள் குறித்தும் சமய மாண்புகள் குறித்தும் குருமகா சன்னிதானம் விளக்கினார். சைவ சித்தாந்த மரபையும் தமிழ் ஆன்மீக பாரம்பரியத்தையும் பல நூற்றாண்டுகளாக பேணி பாதுகாத்து வரும் தருமபுரம் ஆதீனத்தின் குருமகா சன்னிதானத்தின் வருகையை முன்னிட்டு ஆலய நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தது. இதனை அடுத்து குருமகா சன்னிதானத்துடன் இடம்பெற்றுள்ள சிறப்பு நேர்காணல் நாளை நமது மலர் டிவியில் இடம்பெறுகிறது. அந்த பேட்டியில் தமிழ் ஆன்மீகம், சைவ சித்தாந்தம், இளைஞர்களின் பங்களிப்பு மற்றும் சமூக பொறுப்பு, ஆதீனத்தின் பங்களிப்பு குறித்து அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.